வாங்க சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். வேலை எப்படி நடந்துச்சு? அதான் புரியல சார். நான் செக் பண்ண போனேன், அதுக்குள்ள பேஷண்ட்டை சுற்றி நெருப்பு. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. டாக்டர் சார், ஃபயரான அந்த டைமில் இங்கே யாராவது இருந்தாங்களா? இல்லை சார், யாரும் இல்லை சார். இவரோட பாடி கார்ட்ஸ் வெளியே தான் காவலுக்கு இருந்தாங்க. ஆமாம் சார், இவர் உள்ளே வர வரைக்கும் எல்லாமே சரியாக தான் சார் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் டாக்டர் சார் உள்ள டோர் ஓப்பன் பண்ணிட்டு போனாரு, இங்கே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அது எப்படி நடந்திருக்கும்? ரூமுக்குள்ளே தான் யாருமே இல்லையே, பின்ன யார் நெருப்பு வச்சுருப்பாங்க? நெருப்பு தானா பற்றிக்குமா? எங்கேயுமே ஷார்ட் சர்க்கியூட் கூட ஆகலை. ஆனால் இந்த நெருப்பு எப்படி பற்றிக்கிட்டாலும் சரி, நாங்கள் அதை கண்டுபிடிக்காமல் விடுறதா இல்லை. சார், அவரோட வைஃப், அவரோட பையன். எப்படி இப்படி ஆச்சு? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அப்பா எழுந்திருக்கப்பா. அப்பா உங்களுக்கு என்னாச்சு? கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. பர்கத், நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு வெளியில் போய் வெயிட் பண்ணுங்க. பங்கஜ் சார், இவரை கூட்டிகிட்டு போங்க. சார் போங்க. வாங்க சார், வாங்க. டாக்டர் சார், இங்கே அனுஜ் சார் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக இங்கே அட்மிட் ஆனார்? நேற்று ராத்திரி இவருக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுன்னு கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க வீட்டில் பார்ட்டி நடந்திருக்கு. எதையோ ஏக்கத்தப்பா சாப்பிட்டாரு போல இருக்கு. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்கள். டாக்டர் சார் இந்த ரூமுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி வேற யாராவது வந்துட்டு போனாங்களா? ஆமாம் சார், 2 பேர் வந்துட்டு போனாங்க. ஒருத்தர் ரூமை க்ளீன் பண்ணுற ஆள், அப்புறம் இன்னொருத்தங்க பெட்ஷீட் மாத்துறவங்க. இந்த அன்ஷ்குமாரோட ஜாதகத்தையே புரட்ட வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆள் சட்டவிரோதமான நிறைய வேலைகளை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். பங்கஜ், அந்த அங்கித்தை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டியா? ஆமாம் சார், அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. சலங்கு சார், உங்களுக்கு என்ன சார் தோணுது? நெருப்பு எதனால பற்றிக்கிச்சு? என் விஷயத்தை விட்டு தள்ளு சச்சின், நீ சொல்லு, உனக்கு என்ன தோணுது? சலங்கு சார், அந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் எதுக்கு உங்களுக்கு கூப்பிட்றோம்? கேட்டியா தாரிகா? என்ன கையை ஒரேடியோ மேலே தூக்கிட்டாங்க? பிரஜமன் அடிக்கடி சொல்லுவார் உங்களுக்கெல்லாம் சூப்பர் பவர்ஸ் இருக்குன்னு. சார் சார் நாங்கள் விசாரிக்க மட்டும் தான் சொல்ல முடியும், கெஸ் பண்ண முடியும். ஆனால் பாருங்கள், இந்த சயின்ஸோட மாஸ்டர்னு சொன்னால் அது நீங்கள் தானே சார்? அப்போ சரி, என்னெல்லாம் கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க, அதை முதல்ல சொல்லுங்கள். சார், அது எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இங்கே நெருப்பு பற்ற வச்சது மனுஷன் இல்லை, ஆனால் ஏதாவது ஒரு பொருள், ஏதோ ஒரு விஷயம். அப்படி கூட இருக்கலாம், பார்க்கலாம். அப்போ அதுதான் விஷயமா? அது என்ன விஷயம் சார்? இவரோட ஸ்கின் ட்ரேசஸ்லேருந்து எனக்கு 2 விதமான கெமிக்கல்ஸ் கிடச்சிருக்கு. ஒன்னோட பேர் ஹோசஸ், 2வது செலிஃப்ரி. கோசஸ் செல்லஃப்ரியா? இது கெமிக்கலோட பேரா இல்லை சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டா? பங்கஜ், இது காமெடி இல்லை. இந்த 2 கெமிக்கல்ஸும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆச்சுன்னா அது 3வதாக ஒரு கெமிக்கலை உருவாக்கும். அதால் ரொம்ப ஈஸியாக நெருப்பு பற்றிக்கும். ஒருவேளை அதுக்கு ஒரு சரியான அளவில் தேவையான ஆக்சிஜன் கிடைச்சா உடனே பற்றிக்கும். அப்படின்னா அன்ஷோட பாடியில் இந்த கெமிக்கல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிற யாரோ தான் போட்டிருக்கணும், உள்ளே இருக்கிற எவனோ தான் செஞ்சுருக்கணும். நீங்கள் ஆதாரமே இல்லாமல் எங்களை சந்தேகப்படாதீங்க. எங்கள் பேஷண்ட்டை நாங்களே ஏன் கொல்லணும்? டாக்டர் சார், நாங்களும் அதை தான் தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். நீங்கள் யார் சொல்லி அந்த கெமிக்கலை அன்ஸோட பாடியில் போட்டிங்க? இதை பாருங்க, நான் பேஷண்ட்டை தொடக்கூட இல்லை. அவருக்கான ஒவ்வொரு மருந்தையும் அவருடைய பாடி கார்ட்ஸ் முன்னாடி தான் கொடுப்பேன். நீங்கள் அவரை தொடவே இல்லைன்னா யார் செஞ்சது? யார் அந்த கெமிக்கலை போட்டு வச்சது? இதை பாருங்க சார், அவர் இங்கே ஃபுட் பாய்சன் அடித்து ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்தார்.
அப்படி இருக்கும்போது கெமிக்கல்ஸை யாராவது யூஸ் பண்ணுவாங்களா? நான் தான் சொல்றேன்ல சார், நாங்க யாருமே அவருடைய பாடியில எந்த விதமான கெமிக்கலையும் சேர்க்கல, புரிஞ்சுக்கோங்க. அப்படியா? அப்படின்னா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? டாக்டர் சொலங்கி சொல்றது தப்பா? இல்ல சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, நானோ இல்ல என்னுடைய ஸ்டாஃப்ஸ் யாரும் அவரோட பாடியில எந்த கெமிக்கலையும் போடல. 2 பேர் வந்துட்டு போனாங்க. ஒருத்தங்க ரூமை க்ளீன் பண்ற ஆளு, இன்னொருத்தங்க இந்த பெட்ஷீட்லாம் மாத்தி போடுற ஆளு சார். மை காட், ஒருவேளை அந்த கெமிக்கல் அந்த பெட்ஷீட்ல தான் இருந்ததா என்ன? ஹன்ஷோட ரூம்ல போட்டு வச்சிருந்தாங்கல்ல? டாக்டர் சார், அந்த பெட்ஷீட்ல எங்க வச்சிருக்காங்க? பாருங்க சார், இங்க எல்லா ரூம் நம்பர்ஸும் எழுதியிருக்கு பாருங்க. ஒரு ரூமுக்கு என்ன தேவையோ அதுக்கான பெட்ஷீட் மற்ற எல்லா பொருட்களும் உள்ளதா இருக்கும். சார், அதான் அன்ஷோட ரூமோட லாக்கர். கவின், பார்த்து சீக்கிரம் போங்க, ஃபயர் எக்ஸ்டென்ஷன் எடுத்துட்டு வாங்க. ஃபாஸ்ட். எனக்கு என்ன தோணுதுன்னா, கெமிக்கல் இதுல இருந்திருக்கும் போல. சரியா சொன்ன சச்சின், இந்த லாக்கர் அப்படியே தூக்கிட்டு போய் செக் பண்ண வேண்டியதான். நீங்க எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சார், பார்த்து ஜாக்கிரதை. சார், என்ன சார் இது? எங்கேயுமே நெருப்பு பத்திக்கல? ஆமா பங்கஜ், இதுல மட்டும்தான் நெருப்பு பத்திக்குச்சு. இங்க பாத்தியா, இதுல ஒரு வெறும் பேக் மட்டும் தான் இருந்திருக்கு. மற்ற திங்ஸ் எல்லாம் வச்சபடி அப்படியே தான் இருக்கு. பாரு சார், அப்படின்னா இந்த கெமிக்கல் பேக்குள்ள தான் இருந்துச்சா? அந்த பெட்ஷீட் பேக்குள்ள தான் இருந்திருக்குமோ? ஆமா பங்கஜ், எக்ஸாக்ட்லி அப்படிதான் நடந்திருக்கு. டாக்டர் சார், இவங்க அந்த லேடி தானே? இவங்க தானே அந்த அன்ஷோட ரூம்ல அந்த பெட்ஷீட்டை போட்டு விட்டாங்க? ஆமா சார், ஷீலா. நான் எதுவும் தப்பு பண்ணல சார். எனக்கு இந்த கெமிக்கல்ஸை பத்தி எதுவுமே தெரியாது. ரொம்பலாம் நடிக்காத. அன்ஷோட ரூம்ல நீ தானே பெட்ஷீட்டை மாத்தின? மாத்தினது உண்மைதான். ஆனா என்ன? ஒரு லேடி எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் சொன்னாங்க ஆன்சரோட ரூம்ல இந்த பெட்ஷீட்டை போட்டு விடுன்னு சொன்னாங்க. அவங்க உங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, நீங்களும் அதை வாங்கிட்டீங்கல்ல? கொஞ்சம் அளவு கூட யோசிக்கல. அவங்க அப்படி சொன்னதுக்கு என்ன காரணம்னு தெரியல. எனக்கு என்ன சார் தெரியும்? அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஒருத்தரை கொலை பண்றதுக்காக. அவங்க முகம் உங்களுக்கு தெரியுமா? ஸ்கெட்ச் ரெடி பண்ண முடியுமா? இல்ல, அவங்களோட முகத்தை துப்பட்டாவால மூடி இருந்தாங்க. முகத்தை மூடி இருந்தாங்க, ஆனா ஏதாவது ஞாபகம் இருக்குல்ல? ஏதாவது பார்த்துருப்பீங்கல்ல? ஆமா, அவனோட வலது கையில ஒரு கருப்பு அடையாளம் இருந்துச்சு. இங்க சரி, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. சரிங்க சார். ஹன்ஸுக்கு ஃபுட் பாய்சனும் ஏற்பட்டிருக்கு, அது அவரோட வீட்டில். அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. இதில் ரொம்ப வினோதமான விஷயம் என்னென்னா, ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் மொத்தமாக நெருப்பில் எரிஞ்சிட்டாரு. ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்கு. சார், இந்த வீட்டில் நிறைய சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. அப்படின்னா அவங்களோட உயிருக்கு அவங்களுக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சிருக்கு. ரைட் ஸ்ரேயா, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. இல்லைனா இந்த அளவுக்கு ஹை செக்யூரிட்டி எந்த ஒரு சாதாரண மனுஷனும் வச்சுக்க மாட்டான். இங்கே யாரை பார்க்கணும்? சிஐடி இப்போ உள்ள போலாமா? தேங்க்யூ. சார், இந்த வீடு ரொம்ப ஆடம்பரமாக இருக்கு.
அன்ஷ் ரொம்ப பெரிய கோடீஸ்வரனா இருப்பான் போல இருக்கு. ஒரு ஆள் எந்த அளவுக்கு பணக்காரனா இருக்கானோ அந்த அளவுக்கு எதிரியும் இருப்பாங்க. வணக்கங்க. வணக்கம்மா. உங்ககிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்கணும். கேளுங்க. அன்னைக்கு ராத்திரி ஹேண்ட் சாருக்கு உடம்பு சரியாம போச்சுல்ல, அன்னைக்கு யாரு சாப்பாடு ரெடி பண்ணது? சார் சாப்பாடு நான் தான் ரெடி பண்ணேன், ஆனால் அது எதுவும் கலக்கலையே சார். அப்போ அவருடைய உடம்பு மட்டும் எப்படி சரியில்லாம போச்சு? மற்றவங்க எல்லாரும் எப்படி நல்லா இருக்காங்க? எனக்கு தெரியாது மேடம். தெரியலன்னு சொல்லிலாம் யாரும் தப்பிக்க முடியாது. அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனன்னு யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க. அங்க போனதும் கொலகாரம் ரொம்ப ஈஸியா அவரை போட்டு தரலான்னு முடிவு பண்ணியிருக்கான். எனிவேஸ், எனக்கு அந்த பார்ட்டியோட கெஸ்ட் லிஸ்ட் வேணும். கண்டிப்பா சார். கோபி கடந்த 5 வருஷமா எங்களுக்காக சமைச்சிட்டு இருக்கான். இவன் இப்படிலாம் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ வேற யாரு பண்ண முடியும்? உங்களுக்கு வேற யார் மேலாச்சும் சந்தேகம் இருக்கா? ஒருவேளை ககன். ககனா? ககன் யாரு? அப்பாவோட பிசினஸ் மேனேஜர். அவரை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வேலையை விட்டு துரத்துனாரு. பார்ட்டிக்கு ககனை வந்திருந்தானா? ஆமா, அவன் இன்வைட் பண்ணாமலே வந்திருந்தான். ஆமாம் சார், அவன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் பார்ட்டியில் அந்த ஆளை ஓ, அப்ப ஹான்ஸ் ககனை பார்த்து தான் கத்திட்டு இருந்தாரா? ஆமாம் சார், மியூசிக் ரொம்ப லவுடாக ப்ளே ஆகிட்டு இருந்தது. அதனால அவர் பேசுகிறதோ கத்துறதோ எனக்கு எதுவுமே கேட்கல. ஆனா அன்ஷ் ககனை எதுக்கு வேலையை விட்டு தூக்குனாரு தெரியல. ஆனா கண்டிப்பா ஏதோ பெரிய விஷயமா தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா அவருடைய 10 வருஷம் பழைய எம்ப்ளாய ஒரே நிமிஷத்துல வேலையை விட்டு தூக்கி எரிஞ்சிட்டாரு. ககனை வேலையை விட்டு எதுக்காக துரத்துனாரு? அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். என்னதா? ஆன்சர் இறந்துட்டாரா? ஆமா, அவரோட மரணத்துல உங்க புருஷனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம். நீங்க என்ன சார் சொல்றீங்க? ககன் அவனோட உயிரை கூட கொடுப்பான், மத்தவங்க உயிரை எடுக்கிறத பத்தி யோசிக்க கூட மாட்டான். யோசிக்கல, செஞ்சு முடிச்சிட்டான். ரொம்ப நாளா ஸ்கெட்ச் போட்டு முடிச்சிருக்கான். ககன் பாடியா ஹாஸ்பிட்டலே எரிச்சிருக்கான். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. ககன் அந்த மாதிரி ஆளே இல்ல. அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர்? அவரை மீட் பண்ணா நாங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுப்போம். அவர் எப்ப திரும்ப வருவாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் காணாம போயிட்டாருன்னு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் வேற பண்ணிருக்கேன். நேத்துல இருந்து அவர் ஆளே மிஸ்ஸிங். தப்பாக நினைக்காதீங்க மேடம். பொதுவாக குற்றவாளி கொலையை செஞ்சுட்டு இப்படி தான் எஸ்கேப் ஆகிடுவாங்க. திரும்ப திரும்ப அவரை குற்றவாளின்னு சொல்லி அவமானப்படுத்தாதீங்க சார். அவர் அப்படி தப்பு செய்யணும்னு நினைச்சிருந்தா அவர் ஆன்சர் சொன்னதை நம்பி அங்கித கொலை பண்ணிருக்கலாம்ல. ஒரு நிமிஷம். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஆன்சர் ககனை தான் புள்ள அங்கித கொலை பண்ண சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாரு. ஆனா ககன் ஒரே வார்த்தையில முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த காரணத்துக்காக தான் ககனை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. ஓ, அப்ப இதுக்காக தான் ககனை வேலையை விட்டு தூக்குனாரா? ஒரு அப்பா தன்னோட சொந்த புள்ளையை இதுக்காக கொள்ளணும்னு நினைச்சாரு. இல்ல சார், அது மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. தயவு செஞ்சு அதை பொய்ன்னு சொல்லுங்க. என்னோட அப்பா என்ன கொள்ளணும்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு. எங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட ஆளுக்கு ரொம்ப காயமான ஒரு விஷயமா தான் இருக்கும் தெரியும். ககனோட மனைவி போய் சொல்லிட்டு இருக்கா. தன்னுடைய புருஷனை காப்பாத்துறதுக்காக அவ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. ஹாஷ் மாதிரி ஒரு அப்பா தன்னுடைய ஒரே புள்ளைய கொல்றதுக்குலாம் எப்படி யோசிச்சு பார்க்க முடியும்? யாரோட கால் மிஸ்டர்? கால் எடுத்து பேச வேண்டியதானே? இல்ல சார், அது ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டான கால் கிடையாது. ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் என்ன மீட் பண்ணணும்னு ரொம்ப கம்பல் பண்றான். இந்த மாதிரி நேரத்தில் நான் யாரையும் மீட் பண்ண விரும்பல. அதான் சார், கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டீங்களா? நாங்க இப்ப கிளம்பலாமா? இன்னும் ஏதாவது கேட்க வேண்டியதெல்லாம் இருக்கா என்ன? அனிஷோடைய டெத் விஷயமா கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, நீங்க இப்ப கிளம்புங்க. நிச்சிதா? எஸ் சார். சார், எப்பெல்லாம் இந்த பையனுக்கு ஃபோன் கால் வருதோ அப்பெல்லாம் அந்த பையனோட முகம் ரொம்ப பதட்டமா இருக்கு. ஆமா, நிச்சயமா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான். அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சார், நம்ம ராத்திரி முழுக்க இங்கே நின்று கண்காணிக்க போறோமா என்ன? ராத்திரி ரொம்ப முக்கியமான விஷயம் பங்கஜ். எந்த வேலையை பகல்ல செய்ய முடியலையோ அது எல்லாத்தையும் நைட் டைம்ல தான் செய்வாங்க. சார், அங்கிட்டு வரா. வரல ஸ்ரேயா, நம்மளை கூட்டிட்டு போறாங்க அடுத்த எவிடன்ஸ் வரைக்கும்.
லெட்ஸ் கோ. சார், இந்த ராத்திரியில் இவன் இங்கே சாப்பிட வந்திருக்கானா என்ன? இல்லை பங்கஜ், அவன் சாப்பிட்றதுக்காக இங்கே வரல. இந்த இடத்துல இன்னொருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் பகலில் சந்திக்க மாட்டான். சார், வரது ஒரு பையனா இருப்பான்னு பார்த்தா பொண்ணு சார். அட, நீங்க எப்படி இங்க? ஆமா, நாங்க ராத்திரி பகல உங்க அப்பாவை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, இவங்க யாரு? இவ ஸ்வாதி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதான் நாங்கள் பார்த்துட்டே இருக்குமே. தயவு செஞ்சு இதை மட்டும் அம்மா கிட்ட போய் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இங்கே வந்து மீட் பண்ணோன்னு. அது ஆன்ட்டிக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. ஏன் அவங்களுக்கு உன்னை பிடிக்கல? அதுக்கான காரணம் தெரியல. ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்கல. அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கும். அப்ப சரி, நாங்கள் அதை சொல்ல மாட்டோம். சார், எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிரின்சிபல் சாரோட ஆஃபீஸ்க்கு வெளியில் நிற்கிறது தான் பயமாக இருக்கும். ஆனால் சிஐடி வேலை என்னை திரும்ப இந்த இடத்துக்கு கூட்டு வரும்னு நான் எதிர்பார்க்கல. நீ ரொம்ப குறும்புக்கார பையனாக இருந்திருப்பா போல. அடிக்கடி பிரின்சிபலோட கேபின் வெளியே நின்று இருந்தியா? அடிக்கடி டீச்சர் என்ன பனிஷ் பண்ணுவாங்க சார். வாங்க சார், பிரின்சிபல் சார் உங்களை கூப்பிட்டாரு. ஹலோ. ஹலோ. சாரி, உங்களையெல்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். தட்ஸ் ஓகே. நான் அங்கித்ன்ற ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம். அங்கித் குமாரா? அவன் இந்த காலேஜோட ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட் சார். படிப்பில், விளையாட்டில், டிபேட்ஸ், ட்ராமாஸ் எல்லா விஷயத்துலையும் அவன் நம்பர் 1 சார். அப்படியா? அவன் அந்த அளவுக்கு பிரில்லியண்டா என்ன? ஆமாம் சார். சொல்லப்போனால் காலேஜில் இந்த வருஷத்துக்கான ஸ்டூடெண்ட் ஆஃப் அவார்டை அவனுக்கு தான் கிடைக்க போகுது. இதை பாருங்க, இதுதான் அவனோட ஃபோட்டோ. இதில் அங்கித் குமார் எங்கே இருக்கான்? அவன் தான் சார் இவனா? இல்லைங்க, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அன்ஷ்குமாரோட பையன் அங்கித் குமாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். ஆமாம், இவன் தான் இவன் தான் அன்ஷ்குமாரோட பையன். சார், சார் இவன் தான் உண்மையான அங்கித்னா அப்போ அவன் யாரு? யாரா இருந்தாலும் அவனோட நோக்கம் சரியில்லை. அந்த மேடம் கூட ஏன் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை? பிரதிமா மேடம் எங்க? மேடம் அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. வாங்க. மேடம், மேடம் சிஐடி ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. மேடம். ரெஜிமா, சார் ரூமுக்குள்ள யாருமே இல்ல. ரெஜிமா, சார் இங்க கூட யாருமே இல்ல. சார்,
சார் இங்க பாருங்க, இங்க ரத்தக்கரை பட்டிருக்கு. அநேகமா பிரதீமாவை கிட்னாப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் உடஞ்சிருக்கிறத பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, கிட்னாப்பரோட சண்டை வந்திருக்கும் போல. அங்கே தங்க, அவனை கூப்பிடுங்க. நிக்கில், அங்கே இதுக்கு கால் பண்ண. இந்த ரூம்ல அவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு, உங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாதா? இந்த வீட்ல இவ்வளவு செக்யூரிட்டி இருந்தா என்ன பிரயோஜனம்? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. ஜன்னலுக்கு வெளியே கேமரா இருக்குல்ல? ஆமாம் சார். எனக்கு அதோட ஃபுட்டேஜை பார்க்கணும். சாரி சார், கடந்த 2 மணி நேரமாக கேமரா ஆஃபில் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களில் யாரோ செஞ்ச வேலை தான் இது. அவங்க அப்படி ஒரு குற்றத்தை செய்யறதுக்கு முன்னாடி கேமராவை ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க. சார், நாங்கள் எதுக்கு சார் அப்படி பண்ணோம்? ஏன்னா எந்த ஒரு வெளியாலும் வந்து இந்த கேமராவை ஆஃப் பண்ண முடியாது. இதை எவனோ உள்ள இருக்கிறவன் தான் செஞ்சிருக்கான். புரியுதா உனக்கு? சார், ஆமாம் சார், அந்த அங்கித்தோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். ஒரு வேலை இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி அங்கித் தான் இருப்பான்னு சந்தேகமாக இருக்கு. ரிதிமா மேடம், ரிதிமா மேடம், மேடம், ரிதிமா மேம், இங்க பாருங்க மேடம், மேடம் இங்க பாருங்க. ககன், நீயா? நீ என்னை எங்க கூட்டிட்டு வந்திருக்க? என் புருஷனை கொண்டுட்டு இப்ப நீ என்னையும் கொல்ல போறியா? இல்ல இல்ல இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? நான் சாரோட உப்பை தின்னவன். அவருக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். அவர் போய் நான் எப்படி கொல்ல முடியும் சொல்லுங்க? அப்படின்னா என்னை இந்த இடத்துக்கு யார் கூட்டிட்டு வந்தது? எதுக்காக? ஒருவேளை அவனாதான் இருக்கணும். அவன் தான் நம்ம 2 பேரையும் கிட்னாப் பண்ணிருக்கணும். நீயுமா? ஆமா மேடம், நானும் உங்களை மாதிரியே இந்த 4 செவருக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன். அட கடவுளே, அப்படின்னா அவனுடைய அடுத்த டார்கெட் ஒருவேளை ராஜா இருக்குமா? அப்ப நீதான் ராஜா, அன்ஷபர் ரிதிமா மேடமோட ஒரிஜினல் புள்ள. ஆமாம் சார், என்னால் இன்னுமே அதை நம்ப முடியல சார். அப்பா இந்த உலகத்தில் இல்லைன்றத. அம்மா இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் ரிதிமா மேம் இந்த விஷயத்தை சொல்லாம ஏன் மறைச்சாங்க? அதுதான், அதுக்காக தான் எங்கள் அம்மா இந்த உலகத்துலேருந்து என்னை மறைச்சு வச்சாங்க. அப்புறம் அங்கீதா அவங்க புள்ளன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்படி என்னதான் காரணம்? எதுக்காக அப்பா அம்மா தன்னுடைய புள்ளைய ஒதுக்கி வச்சிருக்காங்க? சார், நீங்கள் செய்யடி ஆளுங்க, உங்ககிட்ட எதையும் மறைக்க முடியாது. எங்களோட பரம்பரை பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக எங்கள் அப்பா கொஞ்சம் தப்பல்ல செஞ்சார். ஆமாம், லஞ்சம் கொடுக்குற மாதிரியான வேலை, கரப்ஷன் அதிகமாக்குறது, தரைக்குறவான பில்டிங் கட்டுறது, பல சமயம் யங்ஸ்டர்ஸுக்கு உதவி செஞ்சுருக்காரு. சார், எனக்கு அது சொல்லவே வெக்கமாக தான் சார் இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா இந்த நாட்டோட நல்ல சிட்டிசனாக இல்லை. ஆனால் அவர் நல்ல அப்பாவாக இருந்தார். இந்த கேங்ஸ்டர் கூட மாட்டக்கூடாதுன்னு தான் என்னை மறைச்சு வச்சாரு. அப்போ உன்னோட பாதுகாப்புக்காக தான் அவர் உன்னை ஒதுக்கி வச்சிருந்தாரா? அங்கித்தை தத்தெடுத்தாரா? யாராவது எப்போவாவது தன்னுடைய குடும்பத்தை அட்டாக் பண்ணா அப்போ
அவங்க டார்கெட் பண்றது அங்கிதா தான் இருப்பான், நீ இல்லை இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த விஷயம் எப்போ அங்கீத்துக்கு தெரிய வந்துச்சோ அவன் அதை வேற மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் அப்பா அம்மாவை அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நாளாவே அவன் அப்பாவை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ப்ராப்பர்ட்டியில் சரி பாதி பங்கு கிடைக்கலன்னா அந்த ரகசியத்தை வெளில சொல்லிடுவேன்னு மிரட்டினான். சார் சார் ஒருவேளை இந்த காரணத்துக்காக தான் அன்ஷ் அங்கித்தை கொள்றதுக்காக ககன் கிட்ட சொல்லியிருப்பார் போல. ஆமாம் சார், ஒருவேளை ககனோட ஒய்ஃபு சொன்னது உண்மைதான் போல இருக்கு. அப்படி கூட இருக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி கூட இருக்கலாம். ரிதிமா மேடமோட கிட்னாப்பிங்ல அவங்க தத்தெடுத்த புள்ள அங்கிதா கூட இருக்கலாம். சார் ப்ளீஸ் எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாத்துங்க. நான் ஏற்கனவே என்னோட அப்பாவை இழந்துட்டேன். இப்போ என்னோட அம்மாவையும் இழக்க விரும்பல. கவலைப்படாத, ரிதிமா மேடம்க்கு ஒன்றும் ஆகாது. அங்கிதோட ஃபோட்டோவை சிட்டி ஃபுல்லாக ஷேர் பண்ணி விட்டுருக்கோம். எவனாவது ஒருத்தன் கண்டிப்பாக அவனை சொல்லிடுவான். ஹலோ, எங்க ஜிஞ்சோடி கிராசிங்லையா? நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ சார், ஒரு அன்னோன் கால் வந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜிஞ்சோலி கிராசிங்ல என்னை பார்த்து பேசணும்னு சொல்றாங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? அப்போ போய் பாத்திர வேண்டியதான். என்ன சொல்லணும்னு நினச்சி அதை சொல்லு. ஆமாம் சார் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஆளோட போஸ்டர் அடித்து ஓட்டினீங்களோ அந்த ஆள் இருக்கான்ல, அவனை ஒரு இடத்துல பார்த்தேன் சார். நீ நல்லா கவனமாக பார்த்தல, அது அங்கித் தானே? ஆமாம் சார், அவன் அங்கித் தான். அவனை எங்கே பார்த்த? சார் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் நான் பிரச்சனையில் மாட்டிக்க மாட்டேன்ல. பாரு, உனக்கு ஒன்றும் ஆகாது. அவனை நீ எந்த இடத்துல பார்த்தேன்னு மட்டும் சொல்லு, அது போதும். மேடம் அவனை நசத்புரா காலனியில் தான் பார்த்தேன். ஹசன்புரா காலனியா? இந்த ஆளு அங்கதான் தங்கி இருக்கா. அங்கயா? ஆமா அங்க. நீங்கள் இந்த ஆளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆமா, அந்த ஆள் அந்த சைடு தான் தங்கியிருக்கான். தேங்க்யூ சார். தெரிஞ்சு போச்சு, அந்த ஆள் அந்த வீட்டுக்கு தான் அடிக்கடி வந்து போயிருக்கான். சார் 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 ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். ஆனால் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அங்கித் இந்த வீட்டுக்கு தான் வந்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த வீடு தான் அது. பக்காச், அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். வா. சார் நீங்களா? ஆமா சார். என்ன, ஏன் சார் இங்க? எங்களுக்கு ஒரு பாடி கார்டு தேவைப்பட்டுச்சு. நாங்கள் என்ன நினச்சோன்னா உன்னை பார்த்து பேசலான்னு வந்தோம். என்ன சார் விளையாடுறீங்க? சிஐடிக்கு ஏன் சார் பாடி கார்டு தேவைப்படுது? ஏன்னா உன்ன மாதிரியான பாடி கார்ட்ஸ் தான் கூடவே இருந்து குழி பறிச்சிருக்கீங்கல்ல. எந்த குடும்பம் உன்னை அவங்களோட பாதுகாப்புக்காக வச்சிருந்தாங்களோ நீ அவங்களுக்கே துரோகம் பண்ணிருக்கல. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அங்கித் எதுக்குடா இங்கே வந்து போனா? அங்கித் தம்பியா? இங்கெல்லாம் வரவே இல்லையே. எங்ககிட்ட போய் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. சிஐடி கிட்ட இருந்து எவனை தப்பிச்சதும் இல்லை, தப்பிக்க போகிறதும் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடு. அங்கித் அன்சாரோட பிள்ளை இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். சொல்கிறா, எது உண்மை? அது அது என்னடா இழுக்கிற? சொல்லிடுறேன் சார் சொல்லிடுறேன். அது வந்து அங்கித்தோட ஒரிஜினல் அப்பா நான் தான். என்னது, நீயா? ஆமாம், அன்சம் என் பிள்ளை தத்தெடுக்க ஆசைப்பட்டாரு சார்.
நானும் என் பையனோட நல்ல ஒரு எதிர்காலத்துக்காக அவருக்கு தத்து கொடுத்துட்டேன் சார். ஆனா உன் புள்ள அங்கித் எந்த பிளேட்ல சாப்பிட்டானோ அதிலே துப்பி இருக்கான். முதல்ல அனுஷ கொண்டுட்டான், அப்புறம் இப்ப ரித்திமாவை கடத்தி இருக்கான். இருக்காது மேடம், அப்படி நிச்சயமா இருக்காது. எனக்கு என் பையனை பத்தி நல்லா தெரியும். நீ சொன்னது உண்மையா இருந்தா அங்கித்துக்கு எதுவும் ஆக நாங்க விட மாட்டோம். எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி இப்ப அந்த அங்கித் எங்க இருப்பான்னு. அங்கித் அவனோட ஃப்ரெண்டு சுவாதி கூட தான் இருப்பான், கிரேசி லாட்ஜ்ல. கிரேசி லாட்ஜா? சார், இது அங்கித் வண்டி. உள்ள போய் செக் பண்ணலாம். சிஐடி, அந்த ஒயிட் கார்ல வந்தவர் எந்த ரூம்ல தங்கியிருக்காரு? ரூம் நம்பர் 113. தேங்க்யூ. வாங்க. யாரு? மேடம், நான் ரூம் சர்வீஸ்க்காக வந்திருக்கேன். வாங்க, டோர் ஓபன் பண்ணுங்க மேடம். உங்களுக்கு சாக்லேட் கேக் கொண்டு வந்திருக்கேன். ஆனா நாங்க கேக் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. மேடம், அது என்னன்னா, இது எங்க ஹோட்டலோட 5th anniversary. அதனால நாங்க எல்லாருக்கும் சாக்லேட் கேக் கொடுக்குறோம். நீங்களும் எடுத்துக்கோங்க மேடம், ப்ளீஸ். சரி. ப்ளீஸ் என்ன விடுங்க, ப்ளீஸ். நீ தானே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போன பொண்ணு. ப்ளீஸ் என்ன விட்டுருக்க, நான் எந்த தப்பு பண்ணல. குற்றவாளியை தப்பிக்க விடுறது சிஐடிக்கு பழக்கம் இல்லாத விஷயம்டி. நான் தான் அந்த பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்தேன். அந்த கெமிக்கல் பெட்ஷீட்டை அவகிட்ட சொல்லி நான் தான் அந்த பெட்ல போட சொன்னேன். யார் சொல்லி நீ இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச? அங்கித் சொல்லிதான். எங்க இருக்கா அந்த அங்கித்? தெரியல. அப்படியா? அப்புறம் அதிமாவை எங்க கடத்தி கொண்டு வச்சிருக்கானா அதுவாது தெரியுமா? எனக்கு அதுவும் தெரியாது. இது தெரியாது, அது தெரியாது, பின்ன உனக்கு என்ன தாண்டி தெரியும்? ககன் எந்த இடத்துல இருக்கானோ அது எனக்கு தெரியும். ஐ சி. அதை தவிர உனக்கு வேற என்ன தெரியும் சொல்லு. ஹாய் மாம். ஹாய் ககன் அங்கிள். நீங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க? ஐ மீன், என்னோட கவனிப்புல எந்த குறையும் இல்லைல்ல? அங்கித், கண்டிப்பா என்னுடைய வளப்புல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை ஆயிருக்கு. ஆமா, நீங்க வளர்த்த முறை தப்புதான். எனக்கு சின்ன வயசுல இருந்து வாலிப வயசு வரைக்கும் என்ன புள்ள புள்ளன்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு தான் தெரிஞ்சது நீங்க என்னோட அம்மா இல்லைன்னு. நீங்களா ஒரு அம்மாவா? ஆனா நான் எப்பவும் என் சொந்த புள்ளிக்கும் உனக்கும் வித்தியாசம் பார்த்ததே இல்ல அங்கித். போய் டிராமா. நீங்க உங்க புள்ளைய காப்பாத்த நினைச்சிருக்கீங்க. ஒத்துக்கிற, அது எல்லாமே ராஜா காப்பாத்துறதுக்கு பண்ண விஷயங்கள். ஆனா அனுஷன், நானும் உன்னை எப்பவே தனியா பிரிச்சு பார்த்ததில்ல, உன்னை நேசிக்காம இருந்ததில்ல. நானும் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் மம்மி. அதான் உங்களை அப்பா கிட்ட அனுப்புறதுக்காக வந்திருக்கேன். ஒரு டிக்கெட் சேர்த்து இன்னொரு போனஸ் டிக்கெட்டும் ஃப்ரீ.
மேடம் அவங்க கிட்ட இருந்து அந்த பிஸ்டல் எடுங்க போங்க சீக்கிரம். ககன் இது பொடி பொடி. அவனை ஷூட் பண்ணு, சுட்டு தள்ளு, இல்லனா அவன் நம்மள கொன்னுடுவான். ப்ளீஸ் அவனை கொன்னுடு, அவனை தயவு செய்து கொன்னுடு, அவனை கொன்னுடு. இவன் செத்துட்டான். என்ன இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நான் வேணும் கொல்ல சார், நான் எங்களை காப்பாத்திக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ககன் சொல்றது சரிதான் சார். ஒருவேளை எங்களை காப்பாத்திக்கிறதுக்கு நாங்க அவனை கொல்லலனா அவன் எங்க 2 பேரையும் கொண்டு இருப்பான். எங்களுக்கு புரியுது. ஸ்ரேயா, அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்கோ. நீங்க அவ கூட போங்க. சரி போ. மம்மி, 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 நீங்க எதுக்காக என்ன கொல்ல சொன்னீங்க? ஏன் அவரை தடுத்து நிறுத்தல? ஏன் என்ன கொன்னீங்க? சொல்லுங்கம்மா, பதில் சொல்லுங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஏன் இப்படி ஒரு கொடுமையை பண்ணீங்க? எதுக்கு உங்க புள்ளைய கொன்னீங்க? நீங்க எதுக்காக என்ன ஷூட் பண்ணணும்னு சொன்னீங்க? எதுக்காக என்ன கொன்னீங்க? நீயா? உன்னதான் நாங்க ஷூட் பண்ணி கொண்டுட்டோம்ல, அப்புறம் நீ எப்படி உயிரோட வந்த? செத்தவங்க எப்பவும் உயிரோட திரும்பி வர முடியாது பிரதிமா மேடம். இது எல்லாமே சிஐடியோட பிளான் தான். குற்றவாளி செஞ்ச தப்ப அவங்க வாயாலே சொல்ல வைக்கிறதுக்காக. அங்கித் இன்னும் சாகல. எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி ஏமாத்திருக்கீங்க? நான் ஏமாத்துறது நீதான். நான் என்ன செஞ்சனோ அதெல்லாம் என் பிள்ளைக்காக தான் செஞ்சேன். ராஜ், உன்னோட அப்பா உன்னை அவருடைய சட்ட விரோதமான பிசினஸ்ல உன்னை சேர்த்து விட விரும்பினாரு. ஆனா நான் உன்னை எப்பவுமே குற்றங்கள்ல மாட்டாம தப்பிக்க வச்சிருக்கேன். அம்மா, நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலாமா? நீ கூட அப்பா மாதிரி இந்த மாதிரி இவ்வளவு தப்பு பண்ணுவேன்னு எனக்கு தெரியாம போச்சு. அதனால தான் அப்பாவை கொல்ல என்கிட்ட உதவி கேட்டாங்க. ப்ராப்பர்ட்டியில் 20% ஷேர் தரேன்னு சொன்னாங்க. இந்த பிளான்ல நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்க விஷயத்த சுவாதி உன்னோட ஃப்ரெண்ட் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டா.
பார்ட்டி நடந்த அன்னைக்கு ஓ மை காட், என்ன சாருக்கு இவ்வளோ ஆயிலியான சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்க? டாக்டர் அவர் பத்திய சாப்பாடு தானே சாப்பிட சொல்லியிருக்காரு. நீ போ, அங்க சாண்ட்விச் அண்ட் ஜூஸ் எடுத்துட்டு வாப்போ. இல்ல ஆனா சாரு சார் உன்னோட பாஸ், ஆனா சாருக்கு பாஸ் நான் தான். போ. ஓகே மேடம். குட். சரி நீ போ, சாருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன். நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மேடம். நீங்க குற்றத்தை செஞ்சுட்டு என்ன மாட்டி விட்டீங்கல்ல. பின்ன என்னதான் பண்றது? அனிஷா கொல்லணும்னு நடிக்கிற விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் கடைசி நிமிஷத்துல கதையை உல்டா பண்ணிட்டேன். நீங்க அப்படி உல்டா பண்ணதுனால நான் தான் மாட்டிக்கிட்டேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது முழுசா எந்த உண்மையும் ககனுக்கு தெரியாதுன்னு. அவனுக்கு அந்த விஷயம் கூட தெரியாது அஞ்சியோட மரணத்துக்கு நான் தான் காரணம்னு. அதனாலதான் மொத்த பழியும் தூக்கி ஆங்கித் மேல போட்டு விட்டேன். ராஜ், இந்த விஷயங்கள் எல்லாமே நான் உனக்காக தான்ப்பா பண்ணேன். குற்றத்தை செஞ்சுட்டு அதுக்கு தாய் பாசத்தை சாயம் பூசாதீங்க. நீங்க செஞ்ச பாவத்தை அப்படியே விட்டுற முடியாது. உங்க 2 பேருக்கும் கோர்ட்டு தான் தண்டனை கொடுக்கணும். ஒன்று அது தூக்கு தண்டனையா இருக்கும், இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க ஜெயிலா இருக்கும்.